கொங்கு ஸ்டைலில் ஒரு நல்ல மீன் குழம்பு. மீன் நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி வித்தியாசமாக மசாலா ஆட்டி கொங்கு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு பண்ணுவோம். வாங்க பார்ப்போம் இதுக்கு என்னதெல்லாம் தேவை அப்படின்ட்டு. பாறை மீனை அழகாக கழுவி எடுத்தாச்சு. ஒரு 4 துண்டு பொரிக்கிறதுக்கும் மசாலா போட்டு வச்சாச்சு. நாம் இன்றைக்கி வைக்கிறது மசாலா ஆட்டி வச்ச மீன் குழம்பு. அதுக்கு தேவையானது ஒரு 15 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூனு மல்லி, 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு நல்ல மிளகு. இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை ஆற வச்சுக்கணும். அரைக்கிறதுக்காக இந்த வெங்காயம் தக்காளியும் வதக்கி எடுத்துக்கும். எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி எடுத்தால் போதும். நல்லா வதங்கிருச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். வதக்கி எடுத்த மசாலாவோட தேங்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு வதக்கி கூடவே சின்ன வெங்காயத்தை போட்டுக்கும். அரைச்ச மசாலா கூடால மஞ்சள் பொடியையும் புளி கரைசல் சேர்த்துக்கும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கும். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கும். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுரும். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனையும் மாங்காவையும் சேர்த்துக்கும். மாங்காய் 4 பீஸு தான். மாங்காயும் சேர்த்துக்கும். ஏன்னா புளி ஊற்றிருக்கிறதுனால நமக்கு மாங்காய் நிறையா போட வேண்டியது இல்லை. வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கும். பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷன் தான். இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். மீன் நல்லா வெந்துருச்சு. கொங்கு ஸ்டைலில் ஒரு நல்ல மீன் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள்.